கொதிக்கிற தண்ணியில் ஒரு டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு மட்டும் ஊற்றி பாருங்கள். நம்ம தாத்தா பாட்டியினுடைய ஆரோக்கியமும் ஆயுளும் இந்த மாதிரியான உணவு பழக்க வழக்கங்களில் தான் இருந்துச்சு. இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். என்னதான் நம்ம மாடர்னாக ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டாலும் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாகவும் நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸை மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளும் கொஞ்சம் ஆரோக்கியமாகவும் ஆயுளோடவும் இருக்கலாம். இதை செய்யறதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவை ஜலிச்சு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு கலந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் கலந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை செய்யறதுக்கு கனமான பாத்திரத்தில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து ஓரளவுக்கு சூடாகி கொதிச்சு வரும்போது கலந்து வச்சிருக்கிற கோதுமை மாவை இது கூட சேர்த்து கைவிடாமல் கலந்து விடுங்க. கோதுமை மாவு சேர்த்ததும் கட்டிப்பட ஆரம்பிக்கும். மரக்கரண்டியை வச்சு கைவிடாமல் கலந்து விடுங்க. அடுப்பை ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா உடச்சி விட்டு கைவிடாமல் கலந்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக கலந்து எடுத்துடலாம். நல்லா கலந்துட்டு மூடி போட்டு மாவு நல்லா வேக விடுங்க. நடுநடுவில் ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விடுங்க, இல்லைனா அடிப்பிடிச்சிரும். கோதுமை மாவு நல்லா வேகணும், அதில் இருக்கிற பச்சை வாசனை போகணும். சரியாக வேகலைன்னா ஜெரிமான பிரச்சனை வரும். கையில் ஒட்டாமல் வர்ற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுங்க. நடுநடுவில் ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. கடைசியாக கொஞ்சம் போல் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கலந்துட்டு மூடி போட்டு அப்படியே விட்டுறலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். கையில் தொட்டு பார்க்கும் போது கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்கணும். இந்த கோதுமை களிக்கு ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு சைட் டிஷ் கருவாட்டு குழம்பு. இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்றது ஆல்ரெடி டீடைல்டு வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். கீழே லிங்க் டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்க. ஓரளவுக்கு ஆறுனதுக்கு அப்புறம் நல்லா கெட்டியாயிரும். கரண்டியில் கொஞ்சம் போல தண்ணியை தொட்டுட்டு நல்லா உருட்டி எடுத்து இந்த மாதிரி பிளேட்டில் வச்சுக்கோங்க. மேலே ஊற்றிக்கிறதுக்கு கருவாட்டு குழம்பு, கறி குழம்பு, மீன் குழம்புன்னு எந்த குழம்பு வேணுனாலும் நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கிறீங்கன்னா தேங்காய் சட்னி, வேர்க்கடலை சட்னி, புளி குழம்பு இந்த மாதிரி சர்வ் பண்ணிக்கோங்க. சிம்பிளாக சர்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சின்ன வெங்காயத்து கூட வச்சு சர்வ் பண்ணிக்கோங்க. அதுவுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். பிகினர்ஸ் பேச்சுலர்ஸ்க்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மெத்தட் அண்ட் மெஷர்மெண்ட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஆரோக்கியமான இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி தெரிஞ்ச எல்லாருக்கூடயுமே ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெசிபிஸ்க்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.